ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி தானே. ஏன் இப்போ விக்னேஷ் சிவனை கல்யாணம் பண்ணியிருக்கல? அதாவது விக்னேஷ் சிவனை கல்யாணம் பண்ணது தப்பு, குற்றம் என்பதை உணர்கிறாராம் நயன்தாரா. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். பவர் மீடியா சேனல் நேயர்களே, இரண்டாம் திருமணம் செய்வதில் தவறில்லை. நயன்தாரா பரபரப்பு பேட்டி. நடிகை நயன்தாரா இப்போது கான்ட்ரவர்சி பேசுவதில் பத்திரிகையாளர்களை விட அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறார் நயன்தாரா. முன்னெல்லாம் பேசவே மாட்டார், இப்போ வாயை திறந்தால் பேச்சை நிறுத்த மாட்டார். நடிகர்களை சிவகுமார் எப்படி நான் ஸ்டாப் ஸ்பீக்கரோ அதே மாதிரி இப்போ நயன்தாரா. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏங்க பிரபுதேவா ஏற்கனவே கல்யாணம் ஆனவர், நீங்கள் ஏன் பிரபுதேவா காதலித்து கல்யாணம் பண்ணி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனீங்க, ஏன் அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆனதுன்னு கேட்டதுக்கு, நான் நடிகையாக இருந்த காலத்தில் என்னமோ 50 வருஷத்துக்கு முன்னாடி, அட போங்கப்பா, அது என்ன சொல்லுதுன்னா, நான் நடிகையாக இருந்த சமயத்தில் நிறைய நடிகைகள் இரண்டாம் மனைவியாக போனார்கள். இரண்டாம் திருமணம் அங்கீகரிக்கப்பட்டதாகவே இருந்தது. பலருடைய வாழ்க்கை இரண்டாம் திருமணம் வெற்றிகரமாகவே நடந்திருக்கிறது. எனக்கே அதை பார்த்ததும் ஒரு நினைப்பு வந்தது, நாம ஏன் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கூடாது? ஏற்கனவே திருமணமானவரை நாம் திருமணம் செய்வதில் என்ன தப்பு என்று நினைத்துத்தான் நான் பிரபுதேவாவை திருமணம் செய்து கொண்டேன், திருமணம் செய்ய முற்பட்டேன். அது என் தவறு தான். எனக்கு வழிகாட்டிகளாக அமைந்தவர்கள் அப்படி அமைந்து விட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார் நயன்தாரா. ஏம்மா, எச்சில் இலையில் யாராவது சாப்பிடுவாங்களா? யார் சாப்பிடுவா? எச்சில் இலையில் அந்த காலத்தில், இந்த ஜென்ரேஷன் எப்படியோ தெரியாது, இந்த காலத்தில் கணவன் சாப்பிட்ட தட்டில் கூட சாப்பிட்றதில்ல. அந்த காலத்தில் கணவன் சாப்பிட்ட எச்சிலையில் மனைவி சாப்பிடுவாங்க. ஆனால் அது மனைவிக்கே உரித்தான உரிமை, தன் உரிமை. நீ போய் தவலத்துங்கிற நடன நடிகையை கல்யாணம் பண்ணி 2 குழந்தைகளுக்கு அப்பா இருக்கார் பிரபுதேவா. அந்த தவலத்துக்கு போய் நீ வைப்பாட்டியாக போகிறேன்னு சொன்னால் சரியாக வருமா? அது சக்களத்தியாக போகிறேன்னா சரியாக வருமா? ஏன் நீ ஒரு நடிகை, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி தானே. ஏன் இப்போ விக்னேஷ் சிவனை கல்யாணம் பண்ணியிருக்கல? சரி, இப்போ விக்னேஷ் சிவனை கல்யாணம் பண்ணிட்டு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நான் குற்றம் செய்த உணர்வை உணர்கிறேங்கிறார். நல்லா யோசிக்கணும். அதாவது விக்னேஷ் சிவனை கல்யாணம் பண்ணது தப்பு, குற்றம் என்பதை உணர்கிறாராம் நயன்தாரா. ஏன்னா, நான் தான் அவர்கிட்ட போய் நான் காதலிக்கிறேன்னு சொன்னேன், அதுவே இப்போ தப்பாயிடுச்சு. என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை என்னை நயன்தாராவை திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தால் விக்னேஷ் சிவனுடைய பெயர் நன்றாக இருந்திருக்கும். அப்போது நயன்தாராவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் விக்னேஷ் சிவன் கொடுமையைத்தான் அனுபவிக்கிறாரா? ஓ, வீட்டுக்கு வீடு வாசப்படி அங்கேயும் இதே கைது தானா? விக்னேஷ் சிவன் அந்த காலத்தை நாங்கள் எழுதிக்கோம், கூஜாம்னு எழுதுவோம். அதாவது நடிகை பின்னாலேயே ஓடுறவங்களுக்கு பேர் கூஜா. ஒருவேளை நயன்தாராவுக்கு கூஜாவாகி விட்டாரா விக்னேஷ் சிவன்? சரி, நமக்கு கணவனாக இருக்கிறது போல கூஜாவாக இருக்கிறாருன்னு நயன்தாரா ஃபீல் பண்ணுறாரா? என்ன இளவோ, 2 பேர் சொன்னால் தான் புரியும். ஏதாவது புரியும்படி சொல்லுங்கம்மா. கை கட்டியது வாய்க்கட்டவில்லை. 50 லட்சம் வீடு பரிசு கிடைக்காமல் திணறும் விஜய் டிவி வின்னர். விஜய் டிவி நிறைய போட்டி நிகழ்ச்சிகளை தொடங்கி வின்னருக்காக லட்சக்கணக்கான பரிசுகளை கொடுத்து வருகிறது. அதில் பிக் பாஸும் ஒன்று. இதில் சூப்பர் சிங்கர் என்ற போட்டியிலே வின்னர் முதல் பரிசை தட்டி சென்றவர் சிங்கர் அருணா. ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி, ஆனால் நல்ல குரல் வளம் இருந்ததன் காரணமாக சூப்பர் சிங்கரில் தொடர்ந்து 6 முறை ஆண்களே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். முதல் முறையாக சூப்பர் சிங்கர் வின்னராக பாடகி அருணா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவர் வின்னராக வந்ததன் காரணமாக 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை விஜய் டிவி பரிசாக கொடுத்துருக்கிறது. ஆனால் அந்த வீட்டுக்கு இன்னமும் அருணா போகலை. ஏம்மா 50 லட்ச ரூபா வீடு கொடுத்தாங்களே, ஏன் போகலைன்னு கேட்டதுக்கு, அட ஏன் சார் கேட்குறீங்க, 50 லட்ச ரூபா வீட்டுக்கு கொடுத்துட்டு 15 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டுன்ட்டாங்க. 15 லட்ச ரூபா நான் எங்கே போவேன்? கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் 3 மாதம் 4 மாதம் ஆகும் போல் இருக்குது 15 லட்ச ரூபா கட்டி முடிக்கிறதுக்கு. 15 லட்ச ரூபா கட்டி முடித்த பிறகு நான் சொந்த வீடு 50 லட்ச ரூபா வீட்டுக்கு போவேன். இப்போதைக்கு என் நிலைமை தான் சார், கை கட்டியது வாய் கட்டவில்லை என்று சொல்கிறார் அருணா. ஏப்பா விஜய் டிவிக்காரங்களே, கொடுக்குறீங்க, ரொக்க பணமாக கொடுத்தோலைங்கப்பா. இந்த மாதிரி 50 லட்ச ரூபா வீட்டை கொடுத்துப்புட்டு அந்த மாதிரி 15 லட்ச ரூபா இல்லாமல்
ரோட்டில் உட்காந்து திணறிக்கிட்டு இருக்குதே, தேவையா இது? பரிசும் கிடச்சி வீட்டுக்கும் போக முடியாமல், வாடகை வீட்டுக்கு வாடகையும் கட்ட முடியாமல் பரிதாபமாக இருக்குது சூப்பர் சிங்கரு அருணா. கவனிங்க ஐயா. சிவாஜி பேரனுக்கு நடந்த ரகசிய நிச்சயதார்த்தம். நடிகர் சிவாஜி கணேசனுக்கு 2 மகன்கள். மூத்தவர் ராம்குமார், இளையவர் பிரபு. மூத்தவர் ராம்குமாருக்கு மொத்தம் 3 பசங்க. அதில் துஷ்யந்த் முதல் மகன். 2வது பிறந்தவர்கள் 2 குழந்தைங்க. அதில் ஒருத்தர் 2 பேருமே வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த 2 குழந்தைகளில் ஒருத்தர் தர்ஷன். இவர் சினிமாவுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காருன்னு கிடைக்கல. இவர் ஆங்கில ட்ராமாக்கள்லாம் நடிச்சிக்கிட்டு இருக்காரு, சில தமிழ் நாடகங்களையும் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு சமீபத்தில் சிவாஜி வீட்டிலேயே ரகசிய திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. இது காதல் திருமணம் போல் இருக்குது. அதாவது தர்ஷன் வடநாட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே தன்னுடைய காதலியை திருமணம் செய்து விட வேண்டும் என்ற முடிவிலேயே காதலித்திருக்கிறார். இதை அப்பாட்ட சொல்லார் ராம்குமார். ராம்குமாருக்கும் காதலுக்கும் ரொம்ப நெருக்கம். அதனால் அவர் காதலை பற்றி அவருக்கு தெரியும். சரி கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி தர்ஷனுக்கு தன்னுடைய காதலியை திருமணம் செய்து வைக்க ராம்குமார் மனம் வந்து ஒப்பிட்டிருக்கிறார். விரைவில் திருமணம் நடைபெறும். மணமகள் யார் என்ற விவரம் இதுவரை தெரியவில்லை. ஆனால் ராம்குமார் காதலில் ரொம்ப கெட்டிக்காரர். ராம்குமார்னு சொன்னாலே நடிகை ஸ்ரீபிரியாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது ஒரு பெரிய கதை. அது இன்னொரு இடம் சொல்லுவோம். அது சொன்னாச்சுன்னா மீண்டும் பிரபு என் மேலே கோவிச்சுக்குவார். எதுக்கு விட்டுவோம். 84 வயதிலும் கதாநாயகனாக நடிக்கும் புரட்சி இயக்குனர் S.A. சந்திரசேகர். உலகத்திலேயே 84 வயதில் இன்னமும் இளமை மாறாது கதாநாயகனாக நடிக்கிறாருன்னா அவர் ஒரே ஆள். புரட்சி இயக்குனர் S.A. சந்திரசேகர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயுடைய தந்தை. அவர் நடிக்கும் படத்தின் பெயர் கூரன். அதனடா கூரன்? கூரன் என்றால் நாய் என்று அர்த்தம். இந்த படத்தை நிதின் வேம்பத்தி படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குகிறார். தெலுங்கிலிருந்து வந்து ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கிற S.A. சந்திரசேகரை கதாநாயகனாக போட்டு படம் எடுக்கிறாருன்னா S.A. சந்திரசேகர் எந்த அளவுக்கு தெலுங்குலையும் பாய்ச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லை, தெலுங்கு இயக்குனர் இளம் இயக்குனர் கிட்ட கதாநாயகனாக நடிக்க S.A. சந்திரசேகர் சம்மதித்ததே பெரிய விஷயம். இந்த படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு S.A. சந்திரசேகர் தன்னுடைய துணைவியார் ஷோபா சந்திரசேகருடன் வந்து ஒன்றாக அமர்ந்திருந்தார்கள். இந்த படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு இந்த படத்தின் அறிமுக விழாவை நடத்தி கொடுத்தவர் பிரபல அரசியல் தலைவர் திருமதி மேனகா காந்தி. இதுவரையிலும் மேனகா காந்தி சினிமா படப்பிடிப்பு மற்றும் சினிமா விழாக்களிலேயே கலந்து கொண்டதாக நமக்கு தெரியவில்லை. முதலாக கூரன் படத்துக்கு வந்து நான் இந்த படத்தில் கலந்து கொள்ளும்போது நான் கதையெல்லாம் கேட்டு தான் நான் ஒத்துக்கிட்டேன். இந்த படத்துக்காகத்தான் நான் வந்திருக்கிறேனே தவிர அரசியல் பேச நான் விரும்பவில்லை என்று சொல்லி விழாவில் சிறப்பாக பேசி ஒரு எழுச்சியை ஏற்படுத்தினார் மேனகா காந்தி. 84 வயதிலே கதாநாயகனாகும் S.A. சந்திரசேகரன் நடிக்கும் கூரன் வெற்றி பெற பவர் மீடியா வாழ்த்துகிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நேற்று அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கினாங்க பாஜக தலைவர்களில் ஒருவரான மேனகா காந்தி. வரவேற்றவர் S.A. சந்திரசேகர், அவருடைய மனைவி சோபா சந்திரசேகர். அவ்வளோதான். மீடியாவில் பயங்கரமாக ஒரு அணுகுண்டை போட்டாங்க. பாஜகவுடன் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் கூட்டணி வைக்க போகிறாரு, 2026 தேர்தலில் பாஜகவோட கூட்டணி அமைக்க போகிறாரு விஜய்னு ஒரே பரபரப்பாக பேச்சு எழுந்து விட்டது. ஆனால் இன்றைக்கி தான் தெரிஞ்சுது அவங்க கூரன் என்ற ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, அவங்க இப்போ பிராணிகள் நல வாரிய தலைவராகவும் இருக்காங்க மேனகா காந்தி. மேனகா காந்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க விலங்குகள் மேலே ரொம்ப பற்று உள்ளவங்க. அதுலேயும் நாய்கள் என்றால் அவங்க ரொம்ப திருநாய்களை வந்து பாதுகாக்கணும், அவங்க சுடக்கூடாது, கொல்லக்கூடாது என்றெல்லாம் பேசியவர் மேனகா காந்தி. அதனால் மேனகா காந்தி இந்த கூரன் பட விழாவில் பேசும்போது நான் இந்த படத்தை பார்த்தேன், படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் இங்கே அரசியல் பேச விரும்பலை, இந்த படத்துக்காகத்தான் நான் வந்தேன் என்று சொன்னார் மேனகா காந்தி. அதுக்கப்புறம் தான் மீடியாக்காரங்களுக்கு ஓஹோ இவர் வந்து சினிமா விழாவுக்கு வந்திருக்காரு, அரசியல் நிகழ்வுக்கு அல்ல என்பதை புரிந்து கொண்டார்கள்.
நேயர்களே, இது போன்ற பரபரப்பான தகவல்களுக்கு பவர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.